ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 23 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்கில் டே 1 வீடியோ தாங்க அது. நேற்றோட வீடியோ. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எப்படியோ டாய்லெட் பண்ணி இருந்துட்டேன். 3 o'clock மேலே தான் நான் சாப்பிட்டேன் சொன்ன மாதிரி. பசங்களுக்கு வந்து எக் ரைஸ் பண்ணியிருந்தேன். அதோட ரெசிபி தான் இது. ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு அதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆகி வந்த பிறகு சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 2 முட்டை உடச்சி ஊற்றிட்டு நல்லா இது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நான் பசங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு ரைஸ் சேர்த்துருக்கேன், சாதம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து குவான்டிட்டி அதிகமாக சேர்க்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் முட்டைலாம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா பசங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பிடிக்காதுன்றதுனால நான் இந்த மாதிரி தான் பசங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரைட் ரைஸ் பண்ணான்னு எனக்கு நான் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஹஸ்பண்ட் வேண்டான்னு சொல்லிவிடுவேன். ஹஸ்பண்ட் கேக்கு ஆம்லேட் போட்டு நேற்று வச்ச காராமணி கத்திரிக்காய் குழம்பு இருந்துச்சு, அது கொடுத்துட்டேன். நேற்று வச்சுருந்தேன், லாங் வீடியோவில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு. அன்றைக்கி சாப்பிட்றதோட அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது அங்கே சூப்பராக வந்து ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது உங்கள் கிட்ஸுக்கு கூட நீங்கள் பண்ணித்தரலாம், லஞ்ச் பாக்ஸ் கூட பண்ணித்தரலாம். ரொம்ப ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ஹஸ்பண்ட்க்கு ஆம்லேட் போட்டுட்டு இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா என்னோடய ஈட்டிங் விண்டோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இவங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு சாப்பிட வச்சுட்டு மணி பார்த்திங்கன்னா 3 மணி ஆகிடுச்சு. 3 மணி போல் நான் ஃபஸ்ட்டு என்னோடய ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணேன். நான் பார்த்திங்கன்னா பப்பாயா தான் எடுத்துக்கிட்டேன். பப்பாயா ஒரு 50 கிராம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்கு, கேப்சிகம், பன்னீர் போட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருந்தேன். ரைஸ் ரொம்ப கம்மியாக போட்டு வெஜிடபிள்ஸ் நிறையா போட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருந்தேன். இதோட ரெசிபி நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அடுத்த வீடியோவை நான் இந்த ரெசிபி கொடுக்குறேன். இந்த ஃப்ரைட் ரைஸும் அதுக்கப்புறம் பப்பாயா ஒரு 200 கிராமும் கொஞ்சமாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுத்துக்கிட்டேன். ஹஸ்பண்ட் பசங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த 1 ஹவரில் 3 to 4 இந்த 1 ஹவரில் என்னால் இதை தான் சாப்பிட முடிஞ்சிச்சு. இந்த ரைஸ்லேயுமே என்னால் ஃபுல்லாக சாப்பிட முடியல, கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் 4 o'clock அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி மட்டும் தான் குடித்தேன். காலையிலேருந்து பார்த்திங்கன்னா 3 மணிக்குள்ளே 3 லிட்டர் தண்ணி குடிச்சிருப்பேன். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த டேட்ஸ் நட்ஸ் சாக்லேட் இருக்கும், இந்த டேட்ஸ்குள்ளே நட்ஸ் ஸ்டப் பண்ணியிருக்கோம். இந்த சாக்லேட் 2 எடுத்துக்கிட்டேன். தண்ணி தாங்க ஃபுல்லாக குடித்தேன். நான் க்ரீன் டீ எதுவுமே எடுத்துக்கல. இன்றைக்கி நாள் சூப்பராக போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.